நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு விநாயகர் முருகரின் சண்டை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கைலாயத்துல பார்வதியும் சிவபெருமானும் பெரும் தபத்துல இருக்கிறாங்க. இந்த முருகரும் பிள்ளையாரும் அவங்களோட கைலாயத்துல உள்ள பூஞ்சோலைக்கு போய் பார்க்குறாங்க. அவ்வளோ பூக்கள் பூத்து போயிருக்கு. வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கங்க பறந்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு இன்னுமே பூஞ்சோலை அவ்வளோ அழகா இருக்கு. இப்படியே இவங்க 2 பேரும் ரசிச்சுட்டே இருந்தவங்க, டேய் நான் இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறேன், நீ அதை பிடி, நான் இதை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி அந்த பூஞ்சோலைக்குள்ளேயே விளையாடிட்டே இருக்கிறாங்க. இப்படியே நேரம் போயிடுச்சு. அண்ணா அண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாமா, நேரமாயிடுச்சு அப்படின்ட்டு முருகர் சொல்கிறாங்க. அதுக்கு பிள்ளையாரு, டேய் முருகா, நம்ம பூஞ்சோலையில் இன்னைக்கு இவ்வளோ பூக்கள் பூத்திருக்கே, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா. இந்த மலர்கள் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம அன்னைக்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூக்களெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா அண்ணா நானும் பறிக்கிறேன்னா அப்படின்ட்டு முருகரும் சேர்ந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் நிறையா பூக்களை பறிச்சுக்கிட்டாங்க. பிள்ளையாரண்ணா, இவ்வளோ பூக்கள் போதும், நாம் நிறையா பூக்களை பறிச்சிட்டோம், செடியில் கொஞ்சமாவது இருக்கட்டும். நம்ம அன்னை கைலாயத்திலேருந்து பூஞ்சோலைக்கு வந்து பார்க்கும்போது பூக்களே இல்லைன்னா அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படும்னா, அதனால் இந்த பூக்களை நம்ம கொண்டு போகலாம், மிச்ச பூக்கள் எல்லாமே பூச்செடியிலேயே இருக்கட்டும் சொல்லிட்டு 2 பேருமே புறப்பட்டுட்டாங்க கைலாயத்துக்கு. இங்கே இந்த முருகரும் பிள்ளையாரும் கைலாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் பார்வதியும் சிவபெருமானும் பெரும் தவத்திலே தான் இருக்கிறாங்க. பிள்ளையார் சொல்கிறாங்க, என்னடா முருகா, நம்மளோட அன்னையும் தந்தையும் இந்நேரம் தவத்தை முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் தவநிலையிலே தான் இருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன பண்ணலான்னா, பூஞ்சோலையில் நாம் பறிச்சுட்டு வந்த பூக்கள் இவ்வளோ பூக்கள் இருக்குல்ல, இப்போ அவங்கள நாம் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. அதனால் நம்ம பூக்கள் எல்லாம் தொடுத்து எடுத்துகிட்டு வந்து தந்தையோட திருவடியிலையும் அன்னையோட திருவடியிலையும் வைக்கலாம் அப்படின்ட்டு பிள்ளையார் சொல்கிறாங்க. அதுக்கு முருகரும், சரி சரிண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா பூக்களையுமே தொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட அன்னை திருவடியிலையும் தந்தையோட திருவடியிலையும் வச்சுட்டு வணங்கிட்டு, அன்னை தந்தையே, நாங்கள் 2 பேரும் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டாங்க. முருகர் பிள்ளையார்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா அண்ணா, நாம் கைலாயத்தில் எவ்வளோ நேரம் இருக்கிறோம், நாம் உலகத்தை சுற்றி பார்க்க போகலாமா, அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு வாட்டி வந்து பாருங்களேன், என் கூட வரீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிள்ளையாரும், அப்படியாடா, உண்மையாவா சொல்கிற, ரொம்ப ஜாலியாக இருக்குமா, எனக்கும் ஆசையாக தாண்டா இருக்குது, போகலாமா, நம்ம 2 பேருமே ஒன்றா போகலாம், அங்கே நிறையா சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூடலாம் நாம் விளையாடலாமா, நம்ம கூட அவங்க விளையாடுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த முருகரும், அட என்னன்னா இது கேள்வி, நம்ம கூடலாம் விளையாடுவாங்க, இப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் காமிச்சாதானே உங்களுக்கே தெரியும், இங்கே நின்று பேசிகிட்டே இருந்தால் எப்படி புரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முருகர் அவரோட மயில் வாகனத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. அண்ணா நீங்களும் உட்காருங்கண்ணா, நம்ம 2 பேரும் ஒன்றாவே பூமியில் போய் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மயில் வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு சீக்கிரமாக பூமியில் போய் இறங்கிட்டாங்க. இந்த பிள்ளையாருக்கு பூமியை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பச்சை பசேர்னு இருக்குது, வானமெல்லாம் நீல நிறத்தில் இருக்கிறத பார்த்தோன்னையும் இவ்வளோ அழகாக இருக்கேடா பூமி, ஆனால் வெப்பம்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம கைலாயத்தில் அப்படியெல்லாம் இருக்காது, நல்லா குளு குளுன்னு சில்லுன்னு இருக்கும், ரொம்ப இதமாக இருக்கும்ல, இங்கே தான் இவ்வளோ வெயில், ஆனால் மரங்கள் எல்லாம் நிறைய நட்டு வச்சிருக்கிறாங்க, வெயிலுனா நம்ம நிழலுக்காக அந்த மரத்தடியில் போய் கூட நின்றுக்கலாம்ல. ஆமாடா முருகா, நாம் 2 பேரும் நம்மளோட உண்மையான உருவத்தில் போனோம்னா எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க, அதிர்ச்சி ஆயிடுவாங்கல்ல, நம்ம கடவுள் நினச்சிட்டு நம்ம கூட யாருமே விளையாட மாட்டாங்களே, அதுக்காக நாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு முருகர் சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாண்ணா, நம்ம 2 பேர் யார் இப்போ இதே உருவத்தில் போக போகிறதுன்னு யார் சொன்னது, இப்படியெல்லாம் ஒன்றும் போகலண்ணா, நம்ம 2 பேருமே இப்போ மாறு வேடத்தில் தான் போக போகிறோம், நீங்களும் நானும் இப்போ சிறுவர்களாக மாறப்போகிறோம்,
நம்மளோட சக்தியை பயன்படுத்தி சிறுவர்களாக மாறிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆ, இப்பவே இப்பவே மாறிக்கலாம்டா முருகா அப்படின்ட்டு பிள்ளையார் சொல்கிறாங்க. இப்போ முருகரும் பிள்ளையாரும் சக்தியால் அவங்களோட உருவத்திலிருந்து சின்ன சின்ன சிறுவர்களாக உருமாறிட்டாங்க. டேய் முருகா, நீ என்னடா இவ்வளோ அழகாயிட்ட? தலையில் முடி இருக்குது, சட்டை போட்டு ட்ரௌசரு செருப்பெல்லாம் போட்டிருக்கிறியே, பார்க்க அச்சசல் மனுஷன் மாதிரியே இருக்கிறடா அப்படின்ட்டு பிள்ளையார் சொல்கிறாங்க. அதுக்கு முருகர், ஆமாண்ணா ஆமாம், நான் மட்டுமா, நீங்களும் தானே இருக்கிறீங்க. புது சட்டை ட்ரௌசரு புது புது செருப்பெல்லாம் போட்டுட்டு என்னை விட நீங்கள் தான் உயரமாக வர இருக்கிறீங்க. உண்மையிலே பார்க்கும்போது நான் தானே உங்களை விட உயரமாக இருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் என்னோட உயரமாக இருக்கிற மாதிரி உருவத்தை கொண்டு வந்துட்டீங்களே, சூப்பர்ண்ணா சூப்பர் அப்படிங்கிறாங்க முருகர். அதுக்கு பிள்ளையார் சொல்கிறாங்க, ஆ, என்னடா நீனு பொய் சொல்கிற? எப்போவுமே நான் தான் உன்னோட உயரத்தில் உயரமாக இருப்பேன். நீ என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்காது. வேணும்னா இப்போ பழைய உருவத்துக்கு மாறி பார்ப்போமா? யார் உயரம் யார் குட்டை அப்படின்னு பார்க்கலாமாடா? பார்க்கலாமா அப்படின்ட்டு பிள்ளையார் கோபமாக காரசாரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முருகர் அதுக்கு உடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, நீங்கள் விளையாட வரீங்களா வரலையா? வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா நீங்கள் கைலாயத்துக்கு புறப்படுறதா இருந்தால் புறப்படுங்க அப்படின்ட்டு இவங்களும் கோபமாக பேசுகிறாங்க. இப்படி தான் இவங்க 2 பேர்த்துக்கும் இங்கேயே சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. முருகர் அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க பின்னாடியே கணபதியும், சரி சரி நானும் வரேன், உன் பின்னாடியே வரேன், எங்கே போய் விளையாடணும், யார் கூட விளையாடணும், கூட்டிகிட்டு போடா சீக்கிரமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே முருகர், சரி சரி வாங்க வாங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டே வராதிங்க, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட போகுது, வாங்க விளையாடுற கதையை பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கைலாயத்துக்கு போகணும், வாங்க என் பின்னாடியே சீக்கிரமா அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கூட்டிட்டு ஒரு பெரிய மரத்தடிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கே நிறையா சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னையும் பிள்ளையாருக்கு வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த சந்தோஷத்தை அடக்க முடியாமல் பேச தொடங்கிட்டாங்க. பசங்களா, நீங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கீங்களா? நாங்களும் உங்கள் கூட வந்து விளையாடட்டுமா? ஆசையாக இருக்குது. நீங்கள் நிறையா பேர் இருக்கிறீங்கள, உங்கள் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடினா ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட விளையாடணுன்ட்டு தான் வந்திருக்கிறோம். எங்களையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு பிள்ளையார் கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த குட்டி பசங்களில் இருக்கிற ஒரு பையன், அப்படியாண்ணா, நீங்கள் எங்கள் கூட விளையாடணுன்ட்டு தான் வந்திருக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் உங்கள் 2 பேர்த்த எங்கேயுமே பார்த்ததில்லையே. நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியா? பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறீங்களே, ஏன் எங்கள் கூட விளையாட வந்திருக்கிறீங்க? யாருமே உங்களை விளையாட்டில் சேர்த்துக்கவே இல்லையா? அதனால தான் நீங்கள் எங்கள் கூட விளையாட வந்திருக்கிறீங்களா? சரி வாங்கண்ணா, 2 பேருமே எங்கள் கூட விளையாட வாங்க. நாங்களும் இப்போ 5 பேர் இருக்கிறோம்ல, நீங்கள் 2 பேர் வந்தால் மொத்தமாக 7 பேராக ஆயிடுவோம். இன்னும் நிறையா பேர் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. நாங்களும் யாராச்சும் வருவாங்களான்ட்டு தான் காத்துட்ருந்தோம். நீங்களாக வந்துட்டீங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்ட்டு அந்த பையனும் சொல்கிறான். இப்போ முருகரும் பிள்ளையாரும், ஜாலி, உங்கள் கூட நாங்கள் விளையாட போகிறோம். ஆமாம், என்ன விளையாட்டு விளையாடுறது அப்படின்ட்டு ஒன்றா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தானே 2 பேரும் எங்கள் எல்லாத்த விட பெரியவங்க, அதனால் நீங்களே டீம் லீடராக இருந்துக்கோங்க. 2 பேரும் ஒவ்வொரு டீமு, உங்களுக்கு 2 பேர், உங்களுக்கு 3 பேர். யார் யார் டீமுக்கு போக போகிறீங்களோ போய் நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் விளையாட்ட ஆரம்பிக்கலாம். 2 அணியாக இப்போ பிரிஞ்சு நின்றுக்கிட்டோம்ல, இப்போ என்ன விளையாட்டுனா, இந்த அண்ணன் சொல்கிறத இவங்க கேட்கணும், அந்த அண்ணன் சொல்கிறத இவங்க கேட்கணும். இப்போ வந்து மாற்றி மாற்றி டாஸ்க்கு வைக்கணும். இவங்க சொல்கிற டாஸ்க்கை நாம் முடிக்கணும், நம்ம சொல்கிற டாஸ்க்கை அவங்க முடிக்கணும். யார் டாஸ்க்கை முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். அண்ணா, நீங்கள் ஒரு டாஸ்க்கை சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்கிறான். சொல்கிறேன்டா அப்படின்ட்டு முருகரும் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் டீமில் இப்போ யார் ரொம்ப பலசாலி, அவங்க முன்னாடி வந்து நில்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு முருகர் கேட்குறாங்க. பிள்ளையாரும் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டாங்க. இப்போ சொல்லுடா டாஸ்க்கை, நான் இப்போ முடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பிள்ளையார்.
ஆ சொல்கிறேன். நான் கொடுக்குற டாஸ்க்கு என்னது தெரியுமா அப்படின்ட்டு முருகர் டாஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையை தூக்கி அந்த பக்கமாக வைக்கணும். அதாவது இங்கே இருக்கிற மலையை பக்கத்தில் நகர்த்தி வைக்கணும். உங்களால் முடியுமா? முடிஞ்சா செஞ்சு காமிங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க முருகர். அதுக்கு பிள்ளையாரும், என்னடா சொன்னேன், என்னால் முடியாதா முருகா? இதெல்லாம் ஒரு சின்ன மலை, நான்லாம் ஊதுனாலே அங்கே போய் நிற்கும். நீ என்னடான்னா முடியுமா முடியாதான்னு கேட்குறியா? இப்போ பாரு, உன் கண் எதிர்க்க நான் எவ்வளோ அழகாக நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறேன். எல்லாரும் பார்த்துக்கோங்க, யார் ஜெயிக்கிறா தோக்குறான்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு பிள்ளையார் அந்த மலையை அழகாக தூக்கி நகர்த்திட்டாங்க. இப்போ அங்கே சுற்றி உள்ள பசங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. என்ன இது, மலையெல்லாம் தூக்க முடியுது, எங்களாலெல்லாம் கொஞ்சம் பெரிய கல்லையே தூக்க முடியாது. நீங்கள் என்னடனா இவ்வளோ பெரிய மலையை ரொம்பவே சுலபமாக தூக்கி நகர்த்திட்டீங்களே, நம்பவே முடியல எங்கள் எல்லாராலையுமே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு எல்லா பசங்களும் கைத்தட்டி சொல்கிறாங்க. இப்போ இந்த முருகர் சும்மா இருப்பாரா? இந்த மலையை இவர் மட்டும்தான் தூக்க முடியுமா? இதை விட பெரிய மலையை நான் தூக்கி காமிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே கைலாயத்தில் பார்வதியும் சிவபெருமானும் அவங்களோட பெருந்தவத்தை முடிச்சிட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தோன்னையும் அவ்வளோ அழகான நறுமணம் வீசக்கூடிய மலர்கள், அவ்வளோ பூக்கள் அவங்க காலடியில் இருக்குது. அதை பார்த்தோன்னையும் நம்மளோட முருகரும் பிள்ளையாரும் தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. சரி, நான் அவங்கள போய் எங்கே இருக்காங்கன்னு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு பார்வதி புறப்பட்டுட்டாங்க. முருகா கணபதி, முருகா கணபதி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கைலாயம் முழுக்க சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் முருகரையும் பிள்ளையாரையும் கைலாயத்தில் காணவே காணோம். எங்கே தான் இவங்க 2 பேரும் போனாங்கன்னே தெரியலையே. விளையாட போனாலும் கைலாயத்தை விட்டு வேற எங்கே போக போகிறாங்க? இந்த 2 பசங்களும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ? சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாச்சும் போயிடுறாங்க விளையாடுறதுக்கு. இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பெரும் பாடாக இருக்குது. என்ன பண்ணுறது ஐயனே அப்படின்ட்டு பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, அட பார்வதியே பார்வதியே, நீ எதுக்கு இப்போ போய் குழப்பத்தில் இருக்கிற, புலம்பிகிட்டே இருக்கிற? அவங்க 2 பேரும் இங்கே தான் எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க அப்போதே நாம் தவத்தில் இருக்கும்போது நாங்கள் விளையாடிட்டு வரோன்ட்டு சொல்லிட்டு தானே போனாங்க. ஆனால் எங்கே போகிறோன்ட்டு சொல்லலைல்ல. அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய குழப்பம் வந்திருக்குது. வேறு எந்த விஷயமும் கிடையாது. அவங்களுக்கு பசிச்சதுன்னா தன்னை போல் கைலாயத்தில் சமையலறைக்கு வந்து கதவை தட்டுவானுங்க. அது வரைக்கும் நீயா இரு. போம்மா பார்வதி, நீ கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடு. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து கூப்பிடுவானுங்க. நானும் ஓய்வெடுக்கிறேன். வந்ததுக்கப்புறமா நாம் பேசிக்கலாம் அவங்கக்கிட்ட. எங்கே விளையாட போகிறோன்ட்டு சரியாக சொல்லிட்டு போங்கடா. நீங்கள் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் விளையாடாதீங்கன்னு சொல்லுவோம், சரியா? போய் ஓய்வெடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பார்வதி, இல்லை ஐயனே, எனக்கு இப்போ ஓய்வெடுக்கிற மனநிலை சுத்தமாக இல்லை. அவனுங்க 2 பேர்த்தையும் இப்போ பார்த்தா தான் எனக்கு நிம்மதியே வரும். அவனுங்க வரட்டும், அதுக்கப்புறமா நான் போய் ஓய்வெடுத்துக்கிறேன். நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிவபெருமானு, அவனுங்க 2 பேருமே குழந்தைங்க கிடையாது, இவ்வளோ பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துருக்குறாங்கல்ல, அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால தான் புதுசாக எதையாச்சும் கற்றுக்கலான்ட்டு போவானுங்க. வேற ஒன்றுமே இல்லை. நீ இப்போ குழப்பத்தில் இருக்கிற. நான் எதை சொன்னாலுமே உனக்கு குழப்பமாகவே தான் இருக்கும். அவனுங்க வர்ற வரைக்கும் நீ இங்கேயே இரு. உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதையே செய்யுமா அப்படிங்கிறாங்க. பார்வதி சிவபெருமான் பக்கத்திலேயே கைலாயத்திலேயே இருக்கிறாங்க. அவங்களோட 2 மகன்க எப்படா நம்ம கைலாயத்துக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த முருகர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அதை விட பெரிய மலையை தூக்கி காமிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரியே ஒரு பெரிய மலையை தூக்கி நகர்த்தி வைக்கிறாங்க. இப்போ பிள்ளையார் சொல்கிறாங்க, ஆமாம், அவன் சொன்னதை செஞ்சான்ல, நான் சொல்கிறத தானே செய்யணும். அவனே அவனுக்கு டாஸ்க்கு கொடுத்து ஜெயிக்கிறதா அர்த்தமே கிடையாது. இவன் இந்த போட்டியில் ஜெயிக்கலை. நான் என்ன சொல்கிறேனோ அதான் அவன் செய்யட்டும். நான் தானே இப்போ டாஸ்க்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க.
இப்படியே இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க சுற்றி உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? ஏன் இந்த அண்ணன்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? அது இல்லாமல் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. நம்மளால் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இவங்க 2 பேரும் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நாம் தனியாக நின்று பார்க்கவே கூடாது. இது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆமாம், எனக்கும் பயமாக இருக்குது, எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்ட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம வீட்டில் உள்ளவங்கள போய் கூட்டிகிட்டு வரலாம், அப்போ தான் எல்லாமே சரி வரும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் உள்ள அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே இருந்த பிள்ளைங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. அப்போவுமே எதுவுமே தெரியாமல் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு பையனோட அப்பா பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. டேய் தம்பிங்களா, 2 பேருமே இங்கே வாங்கலேன். ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? நீங்கள் யார்? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். வாங்கடா சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. முருகரும் பிள்ளையாரும் அந்த பையனோட அப்பா கிட்ட வந்துட்டாங்க. என்ன மாமா, என்ன? ஏன் மாமா எங்களை கூப்பிட்டீங்க? நான் ஒன்றும் சண்டையெல்லாம் போடலை. இவன் தான் மாற்றி மாற்றி அப்பத்துலேருந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறான். இவனை முதல்ல கண்டிங்க, என்ன எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க பிள்ளையாரு. அதுக்கு அந்த பையனோட அப்பா, சரி சரி 2 பேருமே கொஞ்சம் நிதானமாக இருங்க, கை கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது மாமா, நான்லாம் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன். இவனுக்கு ஒரு டாஸ்க்கை நான் கொடுத்துருக்குறேன், அதை இவன் முடிச்சானா இவன் ஜெயிச்சான்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ வேணா நான் இவனுக்கு கை கொடுத்துக்கிறேன். இவன் ஜெயிச்சா மட்டும்தான் நான் கை கொடுக்கவே செய்வேன். வேணும்னா அந்த டாஸ்க்கை வேணா இவனை செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. முருகர், அதெல்லாம் முடியாது மாமா, முடியவே முடியாது. வேணும்னா அவனை முதல்ல செஞ்சு காமிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேணும்னா நான் செய்கிறேன். எப்போ பார்த்தாலும் இவன் என்னை வச்சே விளையாடிட்டு இருக்கிறான். அவன் முதல்ல செய்யட்டுமே, செய்ய சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையனோட அப்பாவும், அப்படி என்ன தான் டாஸ்க்கு, என்ன டாஸ்க்கை கொடுக்க போகிறீங்க? என்கிட்ட முதல்ல அது என்ன டாஸ்க்குன்னு முதல்ல சொன்னீங்கன்னா தான் எனக்கே தெரியும். சொல்லுங்க தம்பிங்களா, சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதோ இங்கே ஒரு ஏரி இருக்குதுல்ல மாமா, ஏரி. இந்த ஏரியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் யார் இந்த தண்ணி எல்லாத்தையுமே குடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். இதை பண்ண சொல்கிறான். என்னையே எப்போ பார்த்தாலும் பண்ண சொல்லிட்டு இருக்கானே, அவனை பண்ண சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படிங்கிறாங்க முருகர். அதுக்கு உடனே அந்த பையனோட அப்பா சிரிக்கிறாங்க. அட என்ன பிள்ளைங்களா நீங்கள், நானும் நீங்கள் உண்மையாலே சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு விளையாட்டு சண்டையா? இவ்வளோ பெரிய ஏரியில் உள்ள தண்ணியை யாரால் முதல்ல ஒரு நிமிஷத்தில் குடிக்க முடியும்? ஒரு ஊரே சேர்ந்தாலும் இந்த தண்ணியை குடிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஏரி, இதில் ஒரே ஒருத்தரா ஒரே ஒரு நிமிஷத்தில் எப்படி இவ்வளோ தண்ணியும் குடிக்க முடியும்? விளையாடாதீங்க பிள்ளைங்களா, எல்லாரும் ஒன்றா போய் விளையாடுங்க, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த விநாயகர், என்னம்மாம்மா சொன்னீங்க? என்னென்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிங்களா? நான் பாருங்க இப்போ ஒரே நிமிஷத்தில் ஒரே ஒருத்தராக சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஏரியை ஒரு நிமிஷத்தில் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு வேகமாக போய் அந்த ஏரியில் குதிச்சிட்டாங்க. அந்த பையனோட அப்பாவும், டேய் தம்பி தம்பி இங்கே வாடா, அங்கே ரொம்ப ஆழம் இருக்கும்டா, போகாத போகாத, வெளியில் வா, சீக்கிரமாக வாடா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் முடியாது மாமா, நான் தண்ணியை குடிக்க போகிறேன், எல்லாரும் நல்லா பாருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஒரே நிமிஷத்தில் அந்த ஒரு பிள்ளையாராக சேர்ந்து மொத்த தண்ணியும் குடிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த பையனோட அப்பாவுக்கு அதுக்கப்புறம் மற்ற பசங்க கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்களோட பாட்டி, அவங்களோட அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப பயமாய் போச்சு. என்ன நடக்குது இங்கே? நீங்கள் 2 பேரும் யார் பிள்ளைங்களா, யார் நீங்கள்? எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. உங்கள் 2 பேர்த்த பார்த்தா சாதாரண மனுஷங்க மாதிரி தெரியவே இல்லை. எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, மலையெல்லாம் அந்த அண்ணன்க நகர்த்தி வச்சுட்டாங்கன்னு. ஆனால் நாங்கள் நம்பவே இல்லை. சின்ன பிள்ளைங்க தானே, விளையாட்டாக ஏதோ சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்.
இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, இங்கே நடக்கிற எல்லாமே உண்மைதான், பசங்க யாருமே பொய் சொல்லலை அப்படின்ட்டு. நாங்கள் கடவுளை வழிபட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ஒரு சிவபெருமான் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு வேக வேகமாக வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே சிவபெருமானே, எங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, மலையெல்லாம் நகர்த்தி வச்சுட்டாங்க, ஏரியே இப்போ காணாமல் போயிடுச்சு, அந்த சிறுவர்களோட சண்டை தாங்க முடியல, நாங்கள் எங்கன்னு போய் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல, எங்களை வாழ வைக்கிற கடவுளே நீங்கள் தான், ஏதாவது எங்களுக்கு கருணையை காமிங்க கடவுளே, எங்களுக்கு உதவணும், நீங்கள் தான் வந்து உதவுங்க கடவுளே அப்படின்ட்டு வேண்டுறாங்க. இங்கே அந்த மக்கள் வேண்டுற வேண்டுதல் கைலாயத்தில் உள்ள சிவபெருமான் காதுக்கும் தேவி பார்வதி காதுக்கும் எப்படி தான் வந்து விழுந்ததுன்னே தெரியல. உதவி உதவி, எங்களுக்கு உதவி வேணும், எங்களை காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்ட்டு கேட்குற சத்தம் மட்டும் நல்லா கேட்குது. உடனே சிவபெருமானும் பார்வதியும், உலகத்தில் மக்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்துட்டுருக்கு, அதனால தான் உதவி தேவைப்படுது, கண்டிப்பாக நாம் 2 பேரும் இப்போவே கைலாயத்திலேருந்து உலகத்துக்கு புறப்படணும், வா தேவியே போகலாம், வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே சிவபெருமானும் பார்வதியும் அந்த சிவன் கோவிலுக்கே வந்துட்டாங்க. என்ன உதவி வேணும் செல்லங்களே, என்ன உதவி வேணும், ஏன் எங்களை கூப்பிட்டீங்க, என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது, உங்களோட குறைகள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு பார்வதியும் சிவபெருமானும் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த மக்கள் எல்லா குறைகளையுமே அவங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. சரி, இப்போவே வாங்க அந்த இடத்துக்கு போகலாம், அந்த சிறுவர்கள் யாருன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த சிறுவர்கள் இருக்கிற இடத்துக்கு சிவபெருமானையும் பார்வதியவும் கூட்டிட்டு அந்த மக்கள் வந்துட்டாங்க. சண்டை போட்டுட்டு இருந்த சிறுவர்கள் அவங்களோட தந்தையவும் தாயவும் பார்த்தோன்னே, அடடா, நம்மளோட அன்னையும் தந்தையும் பூமிக்கே வந்துட்டாங்களா, நம்ம சண்டை போடுறது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நம்மளோட பழைய உருவத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களோட சக்தியால் பழைய உருவத்துக்கே வந்துட்டாங்க. அன்னையே தந்தையே, நீங்கள் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீங்க, நாங்கள் செஞ்ச தவறுகளை நாங்களே சரி செஞ்சிடுறோம், எங்களை மன்னிச்சிருங்க, இப்போவே நாங்கள் சரி செஞ்சிடுறோம், இதுக்கப்புறம் இது மாதிரி நாங்கள் சண்டைகளும் போட மாட்டோம், தவறுகள் செய்யவே மாட்டோம், இப்போவே நாங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாத்தையுமே சரி செய்கிறோம் அப்படின்ட்டு எங்கே நகர்த்தி வச்சாங்களோ அந்த மலையை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏரியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிட்டாங்கல்ல, அந்த தண்ணியவும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக முன்னாடி எவ்வளோ தண்ணி இருந்ததோ அதே மாதிரி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லார்கிட்டேயும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா நாம் கைலாயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு முருகர், பிள்ளையார், சிவபெருமானு, பார்வதி எல்லாருமே அந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டாங்க. மக்களே, எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நாங்கள் இது மாதிரி தவறுகள் செய்யவே மாட்டோம், சண்டைகளும் போடவே மாட்டோம், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை மட்டும்தான் நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வருவோம், எந்த உதவியாக இருந்தாலும் எங்கள் 2 பேர்கிட்ட தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் எங்கள் அன்னை தந்தை மாதிரி உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையுமே செய்வோம் அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள நல் மக்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அவங்களோட கைலாயத்துக்கே 4 பேரும் திரும்ப வந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சண்டைகள் போடவே கூடாது, ஒத்துமையாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சண்டைகளை மற்றவங்க பார்க்கும்போது இவங்க இப்படி சண்டை போடுறாங்களே, அவங்க அப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அது ஒரு தொந்தரவாக இருக்கும். சண்டை போடுறவங்களுக்கு அதை விட மன நிம்மதி கெட்டுடும். அந்த விஷயம் ஒரு நல்ல பழக்கமும் கிடையாது, நம்மளோட குணத்தையே அது மாற்றிடும். ஆனால் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதில் நாம் நியாயமாக இருக்கிறது ரொம்பவே சரியான விஷயம். அதனால் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும்போது சந்தோஷங்கள் நிறையா கிடைக்கும். அதே சமயத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு சின்ன தவறு செஞ்சுருந்தாலும் அந்த தவறுக்கான விளைவு நம்மளை தான் வந்து சேரும். அதனால் தவறுகள் செய்யாமல் இருக்கணும். தவறுகள் செஞ்சுருந்தா அந்த தவறுகளை நாம் தான் சரி செய்யணும்.
இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட்டும், விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், பார்வதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பர்பிள் கலர் ஹார்ட்டும், சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.